நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க. இப்ப ரீசெண்டா இன்னைக்கு நியூஸ்ல என்ன அப்படின்னா, அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி உருவாக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அப்படிங்கிறது ப்ரொமோஷன் கொடுக்காம இந்த பணியிடம் வந்து நிரப்பப்படாம அப்படியே பெண்டிங்லயே தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சராசரியா வந்து பாத்தீங்கன்னா 10 முதல் 15 பணியிடங்கள் வந்து எம்டியா இருக்குது. குறைஞ்சபட்சம் 10 to 15 அந்த ரேஞ்சில தான் இருக்குது. இதெல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேல வரும். சரிங்களா? இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா குரூப் சி லெவல்ல வருகிறது. இதுக்கு வந்து பேசிக் சேலரி வந்து 20,600ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இது வந்து குரூப் சி பணியிடம். சரிங்களா? இந்த குரூப் சி பணியிடத்துக்கு வந்து நிறைய நாள் நிரப்பப்படாம அப்படியே ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா வேக்கன்ஸாவே இருக்குது. இந்த வேக்கன்சியை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து டிஎன்பிசிட்ட வந்து குடுக்கறதுனால, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஆட்கள் செலக்ஷன் வந்து எடுக்குறாங்க. அதுக்கு வந்து குரூப் 2ஏல வந்து இத வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இதோட அட்டாச் பண்றாங்க. இதோட கொஞ்சம் அடிஷனலா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பேசிக் வந்து நீங்க பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சிருந்தீங்கனாலும், டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். பிளஸ் டைப்பிங் நாலேட்ஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமானதான். நீங்க இந்த இது இப்ப இண்டிவிஜுவலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த எம்ஹெச்சிசி ரெக்ரூட்மெண்ட்ல எடுத்தா கூட நீங்க ஓரளவு எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிரலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சில இருந்து உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே இத வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சரிங்களா? இது தொடர்பாக தமிழக அரசின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள அரசாணை. மாவட்ட நீதிமன்றங்களில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பதவி புதிதாக தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த பதவி நேரடி நியமன முறை வாயிலாகவும் பணிமாற்றல் முறையிலும் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டைப்பிஸ்டா இருப்பாங்க கோர்ட்ல. அவங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இது எல்லாமே இருந்தாங்கன்னா, அவங்கள இதுல வந்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துட்டு மீதி உள்ள பணியிடத்தை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமா வந்து என்ன செய்வாங்க ஃபில் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலும் உங்களை பணி நியமனம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, மாவட்ட முதன்மை நீதிபதி அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பேசிக் முதல்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிசிஏ அவங்களுக்கு தான் இதுல வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. மேலும் கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் டிப்ளமோ பெற்றுள்ள பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பட்டதாரிகளும் இதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை கல்வித் தகுதியான பட்டப்படிப்புடன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், டைப்பிங் நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. இதை வந்து டிஎன்பிசி குரூப் 2A மூலம் இதை வந்து என்ன செய்வாங்க ஃபில் பண்ணுவாங்க. குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கு முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பு வந்து ஆகஸ்ட் மாசம் வெளியிடப்பட்டு அக்டோபர்ல வந்து இதை நடத்துவாங்க. அதுக்கடுத்து மெயின் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த குரூப் 2ஏல. சரிங்களா? ஆமா. அப்ப எப்படியும் நீங்க அடுத்த வருடம் 2027ல தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த வேலைக்கு வந்து போற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான முறையில உங்களை வந்து சூஸ் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த குவாலிஃபிகேஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் இந்த வேலை வந்து கிடைக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து பிற யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா அதை எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னிடம் தயவுசெய்து மெசேஜ்லயோ இல்லை கால்லயோ கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். நம்ம சேனல்ல வீடியோ போடுறத மட்டும் தான் கேட்கணும். பிற சேனல்கள்ல உள்ளதை நீங்க அந்தந்த சேனல் உள்ளவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. சரிங்களா? பிற சேனல்ல வர்றத எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்கன்னு தயவுசெய்து என்னிடம் கேட்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.